ஜெபம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நேற்றும் என்றும் என்று மாறாதவரே, ஒருவரும் வாசம் பண்ண கூடாத இடத்திலே வாசம் பண்ணுகிற எங்கள் அன்புள்ள தகப்பனே, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரே, இந்த சாயங்கால வேலைக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கண்ணின் கருவிழி போல பாதுகாத்த ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து இந்த சாயங்கால வேளையிலும் கூட தகப்பனே உம்முடைய சத்திய வசனங்களை ஆண்டவரே நாங்கள் ஆராயத்தக்க வண்ணமாக சுவாமி அதை அறிந்து கொண்டு அதன்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடித்து வாழத்தக்க வண்ணமாக சுவாமி நீர் எங்களுக்கு இந்த தருணத்தை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் இந்த வேலையிலும் கூட தகப்பனே ஒருமனப்பட்ட செபத்தை நீர் ஒருபோதும் தள்ளிவிடுகிற தேவன் அல்ல சுவாமி. இந்த காணொளி வாயிலாக நாங்கள் வெவ்வேறு இடங்களிலே இருந்தாலும் நீர் ஆண்டவரே எங்கள் உள்ளத்தை ஒருமனப்படுத்தி வைத்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ போராட்டத்தின் வரம்புகள் ஆண்டவரே யோபுவுக்கு தகப்பனே சாத்தான நிமித்தம் ஆண்டவரே இதோ எவ்வளவோ போராட்டங்கள் வந்தாலும் நிந்தைகள் வந்தாலும் சுவாமி உம்மை விசுவாசத்தோடு பற்றி கொண்ட ஆண்டவரே அதிலிருந்து ஜெயித்து விடுதலை பெற்று உமக்கு ஒரு நல்ல மகனாக நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே ஒருவருக்கே முக்கியத்துவம் கொடுத்து வாழ நீங்க கிருபை செய்யுங்க. இந்த நேர ஊழியத்தை நடத்தி தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அருமையான சகோதரனுக்காக வருகிறோம் சுவாமி. மகனுடைய பிரயாசத்தை நீங்க பார்க்கிறீர் சுவாமி. இந்த ஊழியம் சிறக்க பரிசுத்த ஆவியானவர் தாமே கரம் பிடித்து வழிநடத்தி சென்று போதிய ஞானத்தினாலும் சுகத்தினாலும் பலத்தினாலும் நீங்க இடைக்கட்டி தாங்கி அவரையும் அவருடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா கெஞ்சுகிறோம். இந்த வேலையை நீங்க ஆசீர்வாதத்தை தாங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எந்த விதமான டெக்னிக்கல் இஷ்யூஸ் வராதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். செபம் கேளும் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நல்லதொரு ஜபத்தை ஏறெடுத்த சகோதரியையும் அவருடைய குடும்பத்தினரையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக ஒரு தலைப்பின் கீழே நம்ம செய்திகளை பார்த்தோம். இப்பிரபஞ்சத்தின் போராட்டம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே பார்த்தோம். இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல ஒரு போராட்டத்துக்குள்ளதான் நாமளும் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு பக்கம் தேவனும் அவரை சார்ந்தவர்களும், இன்னொரு பக்கம் சாத்தானும் அவனை சார்ந்தவர்களும். இது பரலோகத்திலிருந்து பூலோகம் வரைக்கும் ஒரு போராட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு எபேசியர் 6வது அதிகாரத்துல ஒரு 2 வசனங்கள் வாசிச்சோம். எபேசியர் 6:11 மற்றும் 12 வசனங்களை வாசிச்சோம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு பவுல் எபேசியருக்கு எழுதுற நிருபத்துல எப்படி பேசுறாருங்கிறத நம்ம கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆதியாகமம் 3:15 கூட பாத்தீங்கன்னா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய்ன்னு சொல்லிட்டு சாத்தான்ட்ட தேவன் பேசுகிறது கேட்டோம். இப்போ ஆதி முதல் ஒரு பகை இருக்கு. ஒரு பக்கம் தேவன் அவருடைய ஜனங்கள், அவருடைய தூதர்கள், இன்னொரு பக்கம் சாத்தான் அவனுடைய தூதர்கள், அவனுடைய ஜனங்கள் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். இன்னொரு வசனம் கூட பார்த்தோம், பரலோகத்துல எப்படி யுத்தம் அப்படின்ட்டு. வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்துல 7வது வசனம், வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள், வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை அப்படின்னு நம்ம பரலோகத்துல இருக்கிற அந்த அங்கேயே போராட்டம் இருக்கு, அங்கேயே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுங்கிறத நம்ம வாசிச்சோம். அதுக்கப்புறம் நம்ம தியானத்துக்கும் எடுத்துக்கிட்டது மத்தேயு 13வது அதிகாரத்துல மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு கோதுமைக்குள் களைகளை விதைத்து எடுத்து போனான்னு சொல்லிட்டு ஒரு ஓமையை குறித்து தேவன் பேசுகிறத கேட்டோம். அதாவது நல்ல விதைகளை தான் தேவன் விதைக்கிறார். ஆனா மனுஷன் நித்திரை பண்ணும்போது யார் அதுல களைய விதைச்சிட்டு போறான்னா சாத்தான் தான் விதைச்சிட்டு போறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த விதை களையை என்ன பண்றாரு தேவன் அறுவடை வரைக்கும் விட்டு வைக்கிறார். ஏன்னா
களையை பிடுங்கும்போது நல்ல நாற்றுகளும் பிடுங்கப்பட்டு போகும் அப்படின்ட்டு கடைசியில அறுவடையின் டைம்ல வந்து ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு இதை என்ன பண்றாருன்னா எரிச்சு போட்டுறாருன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ பிரபஞ்சத்துல ஒரு போராட்டம் இருக்கு. இந்த நாள் நம்ம என்ன குறித்து பார்க்கறோம்னா, ஒரு போராட்டத்துக்கும் ஒரு விதிகள் இருக்கு, ஒரு வரம்பு இருக்கு. இந்த லெவலுக்கு தான் சாத்தான தேவன் அலோ பண்றாரு. ஸோ முழுக்க முழுக்க கண்ட்ரோல் வந்து அவன் கண்ட்ரோல்ல இல்லை, தேவனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. தேவன் ஒரு அளவுக்கு வந்து என்ன பண்றாருன்னா அவனை வந்து பர்மிட் பண்றாருங்கிறத நம்ம இந்த நாள்ல பார்க்க போறோம். இந்த நாளின் செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன். ஸ்கிரீன் ஷேர் பண்ணணும், இந்த தலைப்பின் கீழே பார்க்கலாம். என்னுடைய ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதான்னு மட்டும் சொல்லுங்க. சரிங்க சோபா. சரிங்க ஷாம், சரிங்க, நான் என்லார்ஜ் பண்ணி சொல்றேன். ஸோ இந்த நாளின் தலைப்பு போராட்டத்தின் வரம்புகள். ஸோ ஒரு போராட்டம் நடக்குது, நம்ம எல்லாருமே இந்த போராட்டத்துக்குள்ள தான் இருக்கணும். அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அதை தாண்டி சாத்தானாலையும் போக முடியாது, ஒரு லிமிட்டுக்கு மேல தேவனாலையும் போக முடியாது. இப்போ ரெண்டு பேருக்குமே ஒரு வரம்புகள் இருக்குங்கிறத நம்ம இந்த டாபிக்ல பார்க்கலாம். ஒரு நல்ல டிஸ்கஷனுக்கான டாபிக். நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டிஸ்கஷனுக்குள்ள கொண்டு போகலாம். அதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தோட அந்த தலைப்பின் கீழே பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதிக்கப்படும் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த நல்ல மாலை வேலைக்காக துதித்து ஆராதித்து நன்றி செலுத்துகிறோம். இதோ கடந்த வாரம் முழுவதும் எங்களை நீர் பாதுகாத்தீர், பராமரித்தீர், ஆற்றினீர், தேற்றினீர், சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து உடைய இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்களிடத்தில் உள்ள பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் மீறல்களையும் ஒரு சமூகத்தில் அறிக்கையிட்டு பாவங்களுக்கு வேண்டுகிறோம். எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னித்து நாங்கள் செய்கிற இந்த சிறிய ஜெபத்தை கேட்கும்படியாக இடத்தில் கெஞ்சுகிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த பைபிள் ஸ்டடியை தேவன் ஆசீர்வதிப்பதோடு தேவன் தலைமையேற்று நடத்தும்படியாக உமது கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அடிமை தேவனுடைய வாயாக மட்டும் இருக்கிறதுக்கு தேவன் பலத்தை கொடுங்க சாமி. தேவன் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம் சாமி. இந்த பைபிள் ஸ்டடி தேவனை பற்றியும் அவருடைய மனதையும் புரிந்து கொண்டு நாங்களும் தேவனோடு சேர்ந்து பயணிப்பதற்கு, ஆண்டவரே, நாங்கள் இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் சேர்ந்து தேவனோடு நெருங்கி வாழ்வதற்கு பிரயோஜனமாக இருக்கிற செய்யுங்க சாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவருடைய குடும்பத்தினரையும், அவருடைய தேவைகளையும் தேவன் சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக இடத்தில் கெஞ்சுகிறோம். இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை ஆவியானவருடைய ஒத்தாசை எங்கள் ஒருவருக்கும் தரும்படியாக ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஸோ போராட்டத்தின் வரம்புகள், இதை வந்து ஒரு 3 தலைப்பின் கீழே நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். முதலாவது தலைப்பு என்னன்னா, சாத்தான் தன்னை எப்படி அழைத்து கொண்டான். அடுத்தது சாத்தானுக்கான வரம்புகள் என்ன. அடுத்தது சாத்தானின் அடிமைகள் யார். அப்படிங்கிற 3 தலைப்பின் கீழே நம்ம வந்து பார்க்கலாம். முதலாவது, சாத்தான் தன்னை எப்படி அழைத்து கொண்டான் அப்படிங்கிற தலைப்பின் கீழே போகலாம். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், சாத்தானுக்கு வேற என்னென்ன பெயர்கள் இருக்கு அப்படின்னு. நீங்க யாராவது பேசுறதா இருந்தா பேசுங்க, இல்லை நீங்க சாட் பண்றதா பண்ணுங்க. சாத்தானுக்கு வேற என்னென்ன பெயர்கள் இருக்கு நமக்கு தெரிஞ்சது. சாத்தானுக்கு வேற என்னென்ன பெயர்கள் நமக்கு தெரியும், நம்ம வேதாகமத்துல வாசிக்கிறோம் நிறைய இடத்துல. இப்போ உதாரணத்துக்கு எஸ்ஐயா 14 வாசிக்கிறோம். அவனுக்கு என்ன பேருன்னா லூசிஃபர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க வெளிப்படுத்தல் 12 வாசிங்கன்னா அங்கேதான் சாத்தான், பிசாசு, அடுத்தது பலு சர்ப்பம், இந்த மாதிரி பல பெயர்கள் சாத்தானுக்கு வந்து நிறைய பெயர்கள் இருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். இதோ சாத்தான்னு சொல்றோம், பிசாசுன்னு சொல்றோம், வலு சர்ப்பம்னு சொல்றோம், அடுத்ததாக லூசிஃபர்னு சொல்றோம். இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்கு. இது இல்லாம இன்னொரு பெயர் இருக்கு. அந்த பெயர் என்னங்கிறத பார்க்கலாம். யோவான் 12வது அதிகாரம் 31வது வசனத்துக்கு வரலாம். யோவான் 12:31. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். எப்படி வந்து தேவன் இயேசு கிறிஸ்து பேசுறாருன்னா, அவனை இந்த உலகத்தின் அதிபதி அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்ப இந்த உலகத்தின் அதிபதிங்கிறது வந்து தேவன் அவனுக்கு பேரா அப்படின்னா அவன் வச்சுக்கிட்ட பேர். அவனே என்ன சொல்லிக்கிறான், தன்னை இந்த உலகத்தின் அதிபதினு சொல்லிக்கிறான். நான் தான் இந்த உலகத்தோடைய ராஜா, பூமியோடைய ராஜா யாருன்னா சாத்தான் அப்படின்னு அவன் சொல்லிக்கிறதுனாலதான் என்ன சொல்றாரு தேவன், அவனை வந்து எப்படி சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி அப்படின்னு சொல்றாரு. இப்ப சாத்தானுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது அவனே வச்சுக்கிட்ட பேரு. இது என்ன பேருன்னா உலகத்தின் அதிபதி அப்படிங்கிற ஒரு பேர். பல பேர்கள்ல இது ஒரு பேர். இந்த உலகத்தின் அதிபதி யாரு,
சாத்தான். எப்படி உலகத்தின் அதிபதியாகிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி. இப்ப இந்த இதுல எப்படி பேசுறார் பவுல் அப்படின்னா, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். அப்ப அவர் இந்த பவுல் என்ன சொல்றாரு? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். எப்படி அந்த பிரபஞ்சத்தின் தேவன் ஆகலாம்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு போராட்டத்துக்குள்ள இருக்கிறோம்னு பாக்குறோம். ஒரு சுவிசேஷம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அந்த சுவிசேஷம் கிடைக்காத அளவுக்கு என்ன வேலையெல்லாம் பண்ண முடியுமோ அந்த வேலையெல்லாம் பண்றாங்க. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி ஒரு மனிதனுக்கு கிடைக்காதபடிக்கு, அதை அவன் கேட்காதபடிக்கு, அவன் கண்களை குருடாக்கி, அவன் காதை செவிடாக்கி, அதுக்கு அவனுடைய மனசை செலுத்தாம அவனை திருப்பி எப்படியாவது அவனுக்கு சுவிசேஷம் கிடைக்காம பார்த்துக்கிறான். இதுதான் அவனுடைய வேலை. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு மனுஷன்கிட்ட போய் சுவிசேஷத்தை சொல்லணும்னா அதிகமான ஜபத்துக்குள்ள போகணும், அவங்களுக்காக ஜபம் பண்ணணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், அந்த அந்த சுவிசேஷம் அவங்களுக்கு போய் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காம என்ன வேலை வேணா பண்ணணும். இப்போ பைபிள் ஸ்டடிக்கு வரணும்னு இருக்கும்போது கரெக்டா யாராவது கெஸ்ட்டை கொண்டு வந்து வீட்டில் விட்டுருவோம், இல்லை வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும், அவங்களால இந்த பைபிள் ஸ்டடி கூட வர முடியாது. ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்னா அதிகமாக ஜபம் பண்ணணும். இந்த பைபிள் ஸ்டடிக்குமே நம்ம என்ன பண்ணணும், ஜபம் பண்ணணும், எல்லாரும் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு வகையில ஒரு தரங்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த டாபிக்ல நம்ம போன வசனத்துல பார்த்தோம். அதுல என்ன சொல்றாரு? தேவன் பிரபஞ்சத்தின் அதிபதினு சொல்றாரு. இந்த பவுல் ஒருபடி மேல போய் என்ன சொல்றாருன்னா, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். ஆக்சுவலா அவன் பிரபஞ்சத்தின் தேவனானா அவன் தன்னை பிரபஞ்சத்தின் தேவனா அழைச்சுக்கிறான். எப்படி அழைச்சுக்கிறான்? ஆதியாகமம் 1 அதிகாரம் 28 மற்றும் 26 இந்த 2 வசனங்களை வாசிக்கலாம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி. இந்த பலுகி பெருகி அப்படிங்கிற இந்த தமிழ் வார்த்தைக்கு நீங்க ஆங்கில பைபிள் பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஃபுல் லைஃப். இப்ப நம்மளாம் நினைச்சுக்கிறோம் பலுகி பெருகின்னா நீங்க இன்னும் அதிகமான பிள்ளைகளை பெற்று பூமியை நிரப்புங்க அப்படிங்கிறத விட ஃப்ரூட்ஃபுல் லைஃப்னா கனி கொடுக்கிற வாழ்க்கை முறைக்குள்ள உங்க வாழ்க்கை கனி கொடுக்கணும். அதான் வந்து ஆக்சுவலா இப்படிதான் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம், இப்படி பண்ணியிருக்காங்க. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மிருகங்களும், இல்ல கடல்ல இருக்கிற உயிர் வாழ் இனங்களும், இல்ல பறவைகள், இல்ல உலகத்துல உள்ள எல்லாத்தையும் ஆண்டு கொள்ள சொல்லி யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கிறார். அப்போ ஆதாம் ஏவாள் தான் இந்த உலகத்துடைய ராஜா. ஆளுகை யாருக்கு கொடுப்பாங்கன்னா ராஜாவுக்கு தான் ஆளுகை கொடுப்பாங்க. அப்ப இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தின் மேலே யாருக்கு தான் அதிகாரம் இருக்குன்னா ஆதாம் ஏவாளுக்கு தான் அதிகாரம் இருக்கு. தேவன் அதை கொடுக்கிறார். அடுத்தது 26 வாசம்னா, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள். இப்ப இந்த 2 வசனங்களும் பாத்தீங்கன்னா ஆளுகை குறித்து பேசுது. இப்ப ஆளுகை யார்கிட்ட இருக்குன்னா ஆதாம் கிட்ட இருக்கு. இப்ப ஆதாம் தான் இந்த உலகத்துடைய ராஜா, அவன் தான் இந்த உலகத்துடைய அதிபதி இருக்கணும், அதிபதியா இருந்திருக்கணும். ஆனா ஆதாமையும் ஏவாளையும் ஏமாற்றி யாரு இந்த ஆளுகையை பிடுங்கிக் கொள்கிறாங்கன்னா சாத்தான் பிடிக்கிறான். அதனாலதான் இந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, இந்த உலகத்தின் அதிபதி அப்படின்னு வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா அவங்கள்ட்ட இந்த ஆளுகையை பிடிக்கிறான். பிரபஞ்சத்தின் தேவன் அப்படின்னு வந்து பவுல் பேசுறாரு. ஆனா இந்த உலகத்துக்கு ஏன் தேவன் வந்தார், இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னா 1 யோவான் 3:8. 1 யோவான் 3:8 யாரோ காமிச்சிருக்காங்க. சரி, 1 யோவான் 3:8. எதுக்காக இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்தார்? பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு
தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இந்த உலகத்துக்கு எதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார்னா, அவனுடைய கிரியைகளை அழித்து அவன்கிட்ட சிறைப்பட்டு இருக்கிற மக்களை விடுதலை ஆக்கி தன்னோடு அழைத்து செல்வதற்காக தான் என்ன பண்றாரு, இந்த உலகத்திற்கு தேவன் வருகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்ததுக்கான காரணம் பிசாசுடைய கிரியைகளை அழிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்திற்கு வந்தாங்க. நம்ம இந்த வசனங்களுக்கு பார்க்கிறோம். யோவான் 8:34 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இப்ப நான் பாவத்துக்குள்ள இருக்கிறேன்னா நான் யாருக்கு அடிமைனா அவனுக்கு அடிமை. அப்ப அடிமையா இருக்கிற அவனுக்கு அடிமையா இருக்கிற என்னைய தேவன் மீட்டெடுக்கணும், இந்த அவனுடைய கிரியைகளை அழிக்கணும். அதுக்காக தான் தேவன் இந்த உலகத்துக்கு பார்த்தோம். இந்த உலகத்தின் அதிபதி யாரு அப்படின்னா சாத்தான். இது அவனே வச்சுக்கிட்ட பேரு, அது இல்லாம அவனுக்கு வேற பேர் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் அவங்க சாத்தான் அவனுக்கான பேர் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அவனுக்கான வரம்புகள் இருக்கு. இப்ப எல்லாரையும் அவன் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட முடியுமா? எல்லாத்துலயும் 100% அப்படின்னா 100% கொண்டு வர முடியாது. தேவனுடைய அனுமதி இல்லாம அவனால ஒரு லிமிட் வரைக்கும் தான் அவனுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அதுதான் வரம்புகள், விதிகள்னு சொல்றோம். அந்த லிமிட்டை தாண்டி போக முடியாது. இப்போ ஒரு 3 எக்ஸாம்பிளை வச்சு அவனுக்கு எந்த அளவுக்கு லிமிட் இருக்குங்கிறத பார்க்க போறோம். ஜூடி டீச்சர் வந்து ஜெபம் பண்ணதுல அந்த ஒரு கருத்தும் வருது. அவங்க சொன்னாங்க யோபுவை பத்தி, அதுவும் இதுல வருது. பார்க்கலாம். முதல்ல நம்ம தானியேலுக்கு வரலாம். தானியேல் 10வது அதிகாரம் 1, 2, 3 இந்த 3 வசனங்களை வாசிப்போம். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பெல்சத்சார் என்று பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாய் இருந்தது. அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். என்ன? இப்போ வந்து முதல்ல வந்து தானியேல் நம்ம பாபிலோனிய பேரரசு. அப்ப யார் இருக்கா? நெபுகாத்நேசர். அவருடைய காலத்துலதான் எருசலேம் மேல வந்து சண்டை போட்டு தானியேலை அடிமையா கொண்டு வந்துடுறான். அப்போ தானியேல் வந்து நெபுகாத்நேசருடைய ராஜா காலத்துல அங்க மந்திரியா இருக்கிறாரு. எங்க இருக்கு? அங்க இருக்கிறாரு. ஒரு 66 வருஷம் தான் இந்த உலகத்துல பாபிலோனிய பேரரசு இருந்தது. பாபிலோனிய பேரரசு முறியடிச்சுட்டு யாரு அடுத்ததுக்கு வர்றாங்கன்னா மேதியா பெர்சியா வர்றாங்க. சோ மேதியா இப்ப தானியேலுடைய அரசாளுகிற, அதாவது இந்த அவருடைய திறமையை வச்சு இந்த பெர்ஷிய ராஜா கூட என்ன பண்ணுவாங்க, பொதுவா ஒரு ராஜா கிட்ட மந்திரி இருக்காங்கல்ல, அடுத்த ராஜ்யம் வரும் பொழுது அவரை கொண்டுடுவாங்க. ஆனா இங்க என்ன பண்றாருன்னா பெர்ஷியா ராஜாவும் தானியேலை அவருடைய அரசாங்கத்துல வச்சுக்கிறார். ஏன்னா அவருடைய நேர்மையை பார்த்து வச்சுக்கிறார். இப்ப பெர்ஷியாவின் ராஜா காலத்துல அவருடைய 3ஆம் வருஷத்துல பெல்சசாருக்கு ஒரு கனவு காணுகிறது. பெல்சசாருங்கிறது யாரு? தானியேல். தானியேலுடைய எபிரேய பேரு தானியேல். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் பாபிலோனிய ராஜா அவருடைய பேரை பெல்சாத்சார்னு மாத்துறாங்க. சோ அந்த பேர் வைக்கப்படுது அவனுக்கு. ஆக்சுவலா நம்மளையும் இன்னைக்கு நிறைய பேர் பெல்சாத்சார்னு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து அந்த பேர் நம்ம வைக்க கூடாதுங்கிறது இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். தானியேல்ங்கிறது ஏல் அப்படின்னா தேவனுடைய பேரை தான் ஏல் தேவன் சொல்லுவாங்க. இப்ப தானியேல், எசேக்கியேல் அப்படிதான் நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம். மிகாவேல், கேப்ரியேல், இந்த ஏல்னு முடியும். ஆனா இந்த பேரை என்ன பண்றான் பாபிலோனிய பேரரசு மாத்தி பெல்சத்சார்னு வைக்குது. இப்ப அந்த நாள்ல அவருக்கு ஒரு கனவு வெளிப்படுது. ஏன்னா அவரு உள்ள போகும்போது ஒரு 15-16 வயசு இருந்தாலும் 66 வருஷம். அப்போ அவருக்கு 80+ அல்லது 90+ அவர் இருந்திருப்பார், வயசானவர். அந்த டைம்ல அவருக்கு ஒரு காரியம் வெளிப்படுத்தப்படுது. அது ஒரு தரிசனம் காணப்படுது அவருக்கு. அந்த தரிசனத்தை அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதை பத்தி குழப்பத்துல இருக்காரு. அவருக்கு வந்து தெளிவா அது புரியல, என்ன சொல்ல வர்றாருங்கிறது புரியல. சோ அந்த தரிசனம் அவருக்கு வழங்குனதுக்காக என்ன பண்றாருன்னா அவர் ஃபாஸ்டிங் இருக்கிறார். ஆல்மோஸ்ட் 90 இயர்ஸ்ல அவர் என்ன பண்றாருன்னா ஃபாஸ்டிங் இருக்கிறார். ஆனா அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். இப்போ 3 வாரம் அவர் துக்கத்துல இருக்கிறாரு, ஃபாஸ்டிங்ல இருக்கிறாரு. 3 வாரங்கிறது 21 நாள். அவரோட வயசு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90 இயர்ஸ். அந்த ஏஜ்ல அவர் இருக்கிறாரு. 66, 3, 69, 79, ஆல்மோஸ்ட் 80+ அவர் இருக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா ஃபாஸ்டிங்ல இருக்கிறார். அந்த 3 வாரங்கள் ஆகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவில்லை, இறைச்சியும் திராட்சை ரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. 80+ இருக்கிற ஒரு 100% ஃபாஸ்டிங் இருக்க முடியாது. என்ன பண்றாருன்னா ஏதோ அவரு வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாப்பாடை சாப்பிட்டு, வழக்கமான சாப்பாடு இல்லாம இவர் என்ன சொல்றாரு, ருசிகரமான அப்ப நான் சாப்பிடல, இறைச்சி சாப்பிடல, திராட்சை ரசம் குடிக்கல, சென்ட் அடிச்சுக்கல.
இதெல்லாம் அவங்களுடைய அந்த இதுல ஃபார்மாலிட்டியில இருக்கும் போல அதெல்லாம் இல்லாம அவர் என்ன பண்றாருன்னா 3 வாரம் ஃபாஸ்டிங்ல இருக்கிறாரு, சாப்பிடாம. எதுக்காக? அந்த தரிசனத்தின் பொருள். இன்னைக்கு நம்ம யாராவது ஃபாஸ்டிங் இருக்கிறோமா? எனக்கு இந்த சத்தியம் புரியல, இல்ல இந்த ஆத்மா கிட்ட போய் நான் ரெகுலரா பேசிக்கிட்டு இருக்கேன், இன்னும் அவர் வந்து சத்தியத்துக்கு உள்ள வரல, இந்த மாதிரி நம்ம எதுக்காவது வந்து நம்ம ஃபாஸ்டிங் இருந்திருக்கோமா அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கலாம். ஆனா இவரு 80+ என்ன பண்றாருன்னா, எனக்கு தரிசனம் புரியல, இன்னும் ஃபாஸ்டிங்ல இருக்கிறாருங்கிறத நம்ம இதுல இருந்து பாக்குறோம். அடுத்தது 11, 12, 13 வாசம் அதே அதிகாரத்துல இப்படி அவர் ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது, ஆக்சுவலா அவர் ஃபாஸ்டிங்ல இருக்கிற முதல் நாள் அவர் பிரேயர் ஆரம்பிக்கும் போதே அவர் எதற்காக ஃபாஸ்டிங் இருக்கிறாருன்னா, தனக்காகன்றதை விட தன்னுடைய ஜனங்கள், கடவுள் முன்னாடியே சொல்லியிருக்காரு 70 வருஷம் தான் நீங்க வந்து எங்க அங்க அடிமையா இருப்பீங்க, 70 வருஷம் முடிஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, திரும்ப உங்களுடைய பழைய தேசத்துக்கு வந்துருவீங்கன்னு சொல்லிட்டு எசாயா புஸ்தகத்துல ஒரு வாசிருக்காரு. கரெக்டா 66 + 3 69 70ஆம் வருஷம் ஸ்டார்ட் ஆகணும் என்ன பண்றாருன்னா அவர் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ண உடனேயே பரலோகம் அதை கேட்குது. தானியனுடைய ஜெபத்தை அவர் மண்டியிட்டு ஆண்டவரே அப்படின்னு உடனே அவர் என்ன அப்படின்றது கேட்டுட்டு, போ என் பையன் வந்து ஜெபம் பண்றான், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா காபிரியெல்லாம் அனுப்பி விடுறாரு. ஆனா காபிரியலுக்கு ஒரு தடை இருக்கு, அந்த தடையை தான் இதுல பார்க்க போறோம். அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். இப்ப வந்து யாரு தானியேல் ஜெபம் பண்ணி ஃபாஸ்டிங் இருக்கும்போது யார கடவுள் அனுப்பி விடுறாருன்னா, கேப்ரியலை அனுப்பிச்சு விடுறாரு. கேப்ரியல் என்ன பண்றாருன்னா இவரை நோக்கி வர்றாரு. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமா இருந்து கால் ஊன்றி நில் என்றான். நான் இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். இப்போ தானியலுக்கும் காப்ரியலுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன். இது காப்ரியல் தானா அப்படிங்கிறதுக்கு நம்ம பின்னால வாசிக்கலாம், காப்ரியல் தானா அப்படிங்கிறத. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். அவன் முதல்ல ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணுதுன்னா, அவனோட ஜெபத்தை வந்து தேவன் கேட்கிறாரு. கேட்டுட்டு காப்ரியலை அனுப்பிச்சு சொல்றாரு, நீங்க போங்க அப்படின்ட்டு. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இப்போ என்ன சொல்ல வர்றாரு காப்ரியல்னா, முதல் நாள் நீ ஜெபம் பண்ண முட்டி போட ஆரம்பிக்கும் போதே கடவுள் என்ன சொல்றாரு, நீ போய் என் பையனை பார்த்துட்டு வா, தானியேல்கிட்ட போய் விஷயத்த சொல்லுன்னு என்னை அனுப்பி விட்டாரு. நான் அங்கிருந்து வந்தேன், ஆனா உன்னை பார்க்க விடாம பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். இப்ப இவனுடைய வேண்டுதல் என்ன அப்படின்னா, நாங்க இந்த பெர்சியா தேசத்திலிருந்து, பெர்சியா ராஜ்யத்திலிருந்து எங்க சொந்த ஊருக்கு போகணும். ஏன்னா நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க 70 வருஷம் தான் நீங்க தேசத்துல அடிமையா இருக்கீங்க, அந்நிய தேசத்துல. 70 வருஷம் முடிஞ்சோன்னு நீங்க எங்க வருவீங்க, திரும்ப எருசலேமுக்கு வருவீங்க. இதுதான் வந்து முன்னாடி சொல்லப்பட்டது எசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக. இப்போ 70 வருஷம் முடிய போகுது. இப்போ தானியேலுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு என்ன பண்றாருன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், சாமி நீங்க இப்படி சொல்லியிருந்தீங்களே, நாங்க திரும்ப எங்க தேசத்துக்கு எப்போ போவோம்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே கடவுள் என்ன பண்றாருன்னா, நீ போய் காப்ரியலை போடுறாரு. ஆனா இவங்களை போக விடாம யாரு தடுத்து நிறுத்துறா 21 நாள்னா, பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி. இந்த பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி கேப்ரியல்ங்கிற வானதூதரை போய் தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. அப்ப பின்னாடி யார் இருக்கா அப்படின்னா, சாத்தான் தான். நம்ம முன்னாடியே பார்த்தோம், இந்த உலகத்தின் அதிபதி யாருன்னா அவன் தான். அப்போ இந்த பாபிலோனிய பேரரசு, மேதியா பெர்சியா, கிரேக்கம், ரோம், இதுக்கு எல்லாம் பின்னாடி இதெல்லாம் யாருடைய அரசாங்கம்னா சாத்தானுடைய அரசாங்கம். சாத்தானுடைய ஆட்கள் தான் அதை ரூல் பண்றாங்க. அப்ப பெர்சிய ராஜா அந்த மினிஸ்டர்கிட்ட சொல்லி இந்த மக்களை அங்கிருந்து தன்னுடைய சொந்த தேசத்துக்கு அனுப்ப முடியாம தடுக்கிறது யாருன்னா சாத்தான். இப்ப 21 நாள் எதிர்த்து நிற்கிறான். யாரை எதிர்த்து நிற்கிறான்? காப்ரியலை அங்க இருந்து அனுப்ப விடாம தடுக்கிறான். அப்ப யாரு ஹெல்ப்புக்கு வரான்னா, பிரதான அதிபதிகள் ஒருவனாகிய மிகாவேல்னா நமக்கு எல்லாத்துக்கும் யாருக்கும் தெரியும். மிகாவேல்னா அது இயேசு கிறிஸ்துவ குறிக்கிற வார்த்தை. மிகாவேல்ங்கிறது இயேசு கிறிஸ்து. அப்ப பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான்.
ஆதலால் நான் அங்கே பெர்ஷியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். அப்ப இந்த 21 நாள் அவன் அங்கே போய் நிக்கிறான், வர முடியாம தடுத்து நிறுத்தப்படுறான். அப்ப யார் உதவிக்கு வர்றான்னா மிகாவேல் வர்றாரு. வந்து இந்த பிரச்சனையை சரி பண்ணி, அந்த பெர்ஷிய ராஜ்யத்துடைய அதிபதி யாருன்னா மேல பார்த்த கோரேஸ். நம்ம முதல் அதிகாரத்துல பார்த்தோம் பாருங்க. பெர்ஷியா ராஜா யாருன்னா கோரேஸ். அப்ப கோரேஸ்ங்கிற ஒரு ராஜா, இவன் ஒரு அஞ்ஞான ராஜா, புறஜாதி ராஜா. அவனை தேவன் அவன் பிறக்கிறதுக்கு பல வருடங்கள், நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே கோரேஸ்னு ஒரு ராஜா பெர்ஷியாவில் இந்த ராஜாவா வருவான். அவன் என்ன பண்ணுவான்னா, என் பிள்ளைகளை அங்கே பாபிலோனிய பேரரசு, அதாவது பாபிலோனிய பேரரசுக்கு அடுத்தது பெர்ஷியா. ஸோ பெர்ஷியாவில இருந்து என்ன பண்ணுவான், ரிலீஸ் பண்ணி அனுப்புவான். இவனை பத்தி முன்னாடியே சொல்லியிருப்பான். அப்போ கோரேஸ் ராஜா என்ன பண்றான், இந்த மக்களுக்கு ஒரு கடிதத்தை போடுறான், போட்டு எழுதி கொடுக்குறான். எழுதி கொடுத்து நீங்க வந்து உங்க ஊருக்கு போங்க அப்படின்னு ஒரு எழுதி கொடுக்குறான். இவனுக்கு அப்புறம் இன்னொரு ராஜா, மூன்றாவது ராஜா அப்பதான் ஃபுல் பவரை வாங்கிட்டு வருவாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அப்போ இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானா இருந்தாலும் அவனுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டி அவனால என்ன பண்ண முடியல, அங்கேயே அவங்கள வச்சிருக்க முடியல. என்ன பண்றாரு, ரிலீஸ் பண்ணி கடவுளை அவங்க தேசத்துக்கு வர்றதுக்கு அனுமதிக்கிறார். இப்போ சாத்தானுக்குன்னு ஒரு வரம்பு இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டி அவன் உலகத்தின் அதிபதினு சொல்லிக்கிட்டாலும் அவனும் கடவுளுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவனுக்கு ஒரு வரம்பு இருக்கு. அவனால என்ன பண்ண முடியாது, ஃபுல்லா அவங்களை அங்க ரீட்டைன் பண்ணிருக்க முடியாது. கடவுள் 70 வருஷம்னா 70 வருஷம் முடிவுல அவன் என்ன பண்ணாலும் சரி, கடவுள் என்ன பண்ணாருன்னா அங்கேருந்து ரிலீஸ் பண்ணி சொந்த தேசத்துக்கு அனுப்பி விடுறாங்க. இதுல இருந்து வாசிக்கிறோம். முதலாவது கருத்து, என்னதான் இந்த உலகத்தின் அதிபதி ஆளுகையை அவன் வாங்கி கொண்டிருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு வரம்பு இருக்கு, ஒரு லிமிட் இருக்கு. அதை தாண்டி அவனால எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த 70 வருஷம் முடிவு தீர்க்க தரிசனத்தின்படி முடியுதுன்னா தேவன் என்ன பண்றாரு, அவன் எதிர்த்து நின்றாலும் கடவுள் போய் அதை சரி பண்ணி என்ன பண்றாருன்னா அவங்களை வந்து திரும்ப தங்களுடைய தேசத்துக்கு வர வைக்கிறாருங்கிறது முதலாவது கருத்தா பார்க்கணும். இரண்டாவது, யோபு 1வது அதிகாரம் 6, 7, 8 வாசகம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திருந்து வருகிறேன் என்றான். இப்ப இந்த உலகம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு, சாத்தானுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ஆதாம் ஏவாளிடம் வாங்கிட்டான். அதனாலதான் என்ன சொல்றோம், பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திருந்து வருகிறேன் என்ற ஒரு வார்த்தை போடுறான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இந்த பூமி உன்னோடதுதான், நீ தான் இதுக்கு ராஜா. ஆனா என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இது உன் தேசம் தான், இந்த ஊர்லயும் இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் உன் ஆட்கள் தான். ஆனா அங்கேயும் எனக்குன்னு ஒரு ஆள் இருக்கான், என் புள்ள ஒண்ணு இருக்கு அப்படின்னு என்ன பண்றாருன்னா அவன்கிட்ட வந்து தேவன் சொல்லுகிறார். அடுத்தது 9, 10, 11 வாச்சோம்னா, அதற்கு சாத்தான், மற்றதெல்லாம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவர்களை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உண்மை தூசிக்கானோ பாரும் என்றான். நீங்க அவனை வந்து சுத்தி வேலி அடைச்சிருக்கீங்க, அதனாலதான் வந்து பாதுகாப்பா இருக்கான், அதனால கம்ஃபர்டபுளா இருக்கான், அவங்களை எதுவும் சொல்றது இல்லை. நீங்க வேணா அவனை மேல கையை வைங்க, இப்ப என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். யோபு 2வது அதிகாரம் 3, 4, 5, 6 வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து. முதல் விஷயத்துல என்ன பார்க்கணும்னா, கையை எப்படி வைக்கிறார் தேவன், அவன் மேல கை வைக்காத, மற்ற எல்லாத்து மேலே கை வை. அப்ப அவனுக்கு ஒரு லிமிட் கொடுக்குறாரு, அவனுடைய வரம்பு இதுதான், அவன் மேல மட்டும் கை வைக்கிறாரு. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஒரு ஜபத்துல இருக்கும் பொழுது, தேவனோடு தொடர்ந்து பேசும் பொழுது, அவனுக்கு பிரியமா வாழும் பொழுது, அவருக்கு பிரியமா வாழும் போது என்ன பண்றாரு, ஒரு லிமிட் கொடுக்குறாரு அவனுக்கு. நம்மள அதுக்கு மேல அவனால என்ன பண்ண முடியாதுன்னா டச் பண்ண முடியாதுங்கிறத நம்ம முதலாவது பார்த்தோம். ஜபத்துல இருக்கும் பொழுது என்னதான் சாத்தானுடைய எதுவா இருந்தாலும் அவனுக்கு ஒரு லிமிட்டை வச்சு அதுக்கு மேல அவங்களால எதிர்த்து நிற்க முடியல. அவனால எதிர்த்து நிற்க முடியல. காப்ரியலும் மிகாவேலும் வந்து என்ன பண்ணா, ரிலீஸ் பண்ணி அனுப்புறாரு. இங்கேயும் பாக்குறோம், அவருடைய பிள்ளைங்கிறதுனால என்ன சொல்றாரு, அவன் உயிரை மட்டும் அவன் மேல மட்டும் கை வைக்காது, நீ அவனை சொத்து சுகத்தை இது வேணா பண்ணிக்கோ. அப்ப என்ன ஆகுது, அவனை தவிர எல்லாமே போயிடுங்கிறத பாக்குறோம். இப்ப 2வது முறையும் திருப்பி வர்றான்.
திரும்பவும் பரலோகத்துல அந்த மீட்டிங்ல வந்து கலந்துக்கலாம். அப்போ என்ன பண்றாரு, அதே கேள்வி கேட்கிறாரு. இப்போ சாத்தான் என்ன பதில் சொல்றாருன்னா, அதே தேவன் என்ன கேட்கிறார், நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை, முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீர் என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றான். இப்ப என்ன சொல்றாரு, சர்டிபிகேட் கொடுக்குறாரு. நீ வந்து என்ன பண்ண, அவனை எல்லா வகையிலும் தொட்டு அவன் கொண்டாட்டி பிள்ளைகள்லாம் காலி பண்ண, சொத்துலாம் அழிச்சு, ஆனா என்ன பண்றான், இன்னும் அப்படியே தான் நிக்கிறான். இப்ப என்ன பண்றான், சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உன்னுடைய கையை நீட்டி உன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். இப்ப என்ன சொல்றான், அவனுடைய உயிர் மேல உடம்புல கைய வைங்க, அப்ப அவன் என்ன பண்றான்னு பாருங்க அப்படிங்கிறது. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றான். ஓ, அவனுக்கு அங்கேயும் ஒரு லிமிட் இருக்கு. முதல்ல அவன் மேல கை வைக்காத, அடுத்தது அவன் உயிர் மேல் கைய வைக்காது. இப்போ ஒரு கேள்வி இந்த இடத்துல, சாத்தானால ஒரு மனிதனோட உயிரை எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு லிமிட் கொடுக்குறாரு, அவன் உயிரை மட்டும் எடுக்காது, ஒரு லிமிட் இருக்கு, அவனுக்கு வரம்பு இருக்கு. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது, என்னன்னா சாத்தானால ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்க முடியுமா? உயிர் வந்து தேவனால மட்டும்தான் அந்த உயிரை காப்பாற்ற முடியுமா? ஏன்னா நம்ம வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம், ஒரு உங்களுடைய தலைகளில் முடிகள் எல்லாம் என்னப்பட்டிருக்கு, ஒரு அடைக்கலான் குருவி கீழே விழுவுனாலும் அது தேவனுடைய பர்மிஷன் இல்லாமல் உழுவாதுங்கிறத வாசிக்கிறோம். ஆனா நம்ம கடைசியா டிஸ்கஸ் பண்ணலாம், சாத்தானால ஒரு மனிதனை கொல்ல முடியுமா அப்படிங்கிறத கடைசியா இந்த டாபிக் முடிஞ்சவங்க டிஸ்கஸ் பண்ணலாம், இப்போ வேண்டாம். அப்போ இந்த இடத்துலையும் பார்த்தோம்னா அவனுக்கு ஒரு லிமிட்டை வைக்கிறார். அவனால் அதுக்கு மேல போக முடியாது. தேவன் என்ன சொல்றாரு அதை கேட்டுட்டு தான் அவனால் செய்ய முடியும், அதுக்கு மேல போக முடியாதுங்கிறது நம்ம 2வது எக்ஸாம்பிளா பார்த்தோம். 3வது வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கலாம். நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. இது நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம தானியேல் 7வது அதிகாரத்துக்கு பார்த்தோம்னா, இந்த முதல் மிருகம் பாபிலோனிய பேரரசு எப்படி இருக்குன்னா, அது சிங்கத்துக்கு கம்பேர் பண்ணுவாங்க. அடுத்தது மேதியா பெர்ஷியாவை எப்படி கம்பேர் பண்ணுவாங்கன்னா, கரடிக்கு கம்பேர் பண்ணுவாங்க. அடுத்தது கிரேக்க பேரரசை வந்து சிறுத்தைக்கு கம்பேர் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பல வருடங்களுக்கு முன்பாக. அப்போ இந்த இந்த ராஜ்யங்களை எல்லாம் நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம். இது வந்து யாருடைய ராஜ்யம், இதுக்கு பின்னால யார் இருக்காங்க, சாத்தான் தான் இருக்கான். உலகத்தின் ராஜ்யம் அவனோட தான். அப்ப இந்த பாபிலோனிய பேரரசா இருந்தாலும் அவனுடைய பேரரசு தான், மேதியா பெர்ஷியாவா இருந்தாலும் அவனோட தான், கிரேக்கமா இருந்தாலும் அதுதான், ரோம பேரரசா இருந்தாலும் அவனோட தான். இப்போ இந்த 3ஐயும் கலந்து ஒரு மிருகம் இருக்கு. இதுதான் கடைசியா வருகிறது. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இன்னொரு தடவை நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம். அப்ப ஒரு மிருகத்தை வந்து இது யார் பார்க்கிறா, யோவான் இருக்குது தரிசனத்துல பாக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தது. இது எப்போன்னா ரோம பேரரசுக்கு அடுத்தது வருகிற இந்த ராஜ்யம். இது எப்படி இருக்குன்னா எல்லாமே கலந்த ஒரு மிருகம். அதுல இப்போ ஒரு பாபிலோனிய பேரரசு யார் அடிக்கிறா, பாரசீக பேரரசு. இப்ப பாரசீக பேரரசுக்குள்ளதான் எது வருதுன்னா பாபிலோனிய பேரரசு வருது. அப்ப இந்த பாரசீக பேரரசு தான் மேதியா பெர்ஷியா பேரரசை யார் அடிக்கிறான்னா கிரேக்கம் அடிக்குது, அலெக்சாண்டர் அடிக்கிறார். இப்ப அந்த கிரேக்க பேரரசுக்குள்ளதான் மேதியா பெர்ஷியாவும் வருது, பாபிலோனும் வருது. அடுத்தது இந்த கிரேக்க பேரரசை எது அடிக்குதுன்னா ரோம பேரரசு அடிக்குது. அப்போ இதுக்கு எல்லாமே உள்ள ஒரே ஆட்கள் தான் இருக்கிறாங்க, தலைவர்கள் தான் மாறிட்டு வர்றாங்க. இப்போ இதுலதான் அவர் பாக்குறாரு, இந்த மிருகம் எப்படி இருக்குன்னா சிறுத்தையை போல இருக்கு, கால்கள் கரடியின் கால்கள், வாய் சிங்கத்தின் வாய், அப்படின்னா இதெல்லாம் கலந்த ஒரு மிருகத்தை அவர் பாக்குறாரு. வலு சிற்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் தன் மிகுந்த அதிகாரத்தையும் அதை கொடுத்தது. அப்ப இந்த உலகத்தின் ஒரு பேரரசுக்கு அவர் பார்க்கிற ஒரு பேரரசு, அது என்ன பேரரசுங்கிறத நம்ம பின்னால பார்க்கலாம். அதுக்கு யாரு பவரை கொடுக்குறாங்கன்னா சாத்தான் தான் கொடுக்குறான். வலு சிற்பம் தான் என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய பவரை யாருக்கு கொடுக்குதுன்னா இந்த எல்லா பேரரசுக்கும் கொடுக்குது. இந்த எல்லா பேரரசும் கலந்த ஒரு கலவை ரோம பேரரசுக்கு அப்புறம் வருது. அந்த ரோம பேரரசுக்கு அப்புறம் வர்ற அந்த பேரரசுக்கு யாரு பலம் கொடுக்குறாங்கன்னா சாத்தான் கொடுக்குறாங்க. பார்க்கலாம், நம்ம டிஸ்கஷன்ல வேணா டிஸ்கஸ். வெளிப்படுத்தல் 12:9 இதெல்லாம் கொடுக்குறான். அதுக்கப்புறம் கடைசியில வர்ற
அந்த விளிம்பு, இந்த விளிம்புல பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 12:9 உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டு அதனோடு கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். இது எப்போ நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து தன்னை வந்து பலியாக ஒப்பு கொடுத்து அவர் இறந்து மரித்து போனதுக்கு அப்புறம் யாரை தள்ளிடுறாங்க அப்படின்னா, வலுசர்ப்பத்தையும் அவனோட தூதர்கள், இந்த 3/1 தூதர்களையும் சேர்த்து என்ன பண்றாங்கன்னா பூமியில விழ தள்ளிடுறாங்கிறத வாசிக்கிறோம். இங்க வெளிப்படுத்தல் 12:4 அதன் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிட்டு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டு, அந்த 1/3 யாருன்னா தூதர்கள். ஆனா அடுத்த வார்த்தையை பாத்தீங்கன்னா, பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. ஸ்திரீங்கிறது யாருன்னா சபை, பிள்ளைங்கிறது யாருன்னா இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து பிறந்த உடனேயே அந்த பிள்ளைய காலி பண்றதுக்கு யாரு போய் முன்னாடி நிக்கிறாங்கன்னா வலுசர்ப்பம். முதல்ல கன்சீவ் ஆன உடனேயே என்ன பண்றான், பிரச்சனையும் உண்டாக்குறான். அவங்க வேற இடத்துக்கு போறாங்க, அப்புறம் வேற இடத்துல இருந்து திரும்ப குழந்தை பெற்றுக்கும் போதுதான் எங்க வர்றாங்க, நம்ம பெத்லகேமுக்கு வர்றாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஏறுவது என்ன பண்றான், 2 வயசுக்குள்ள குழந்தைகள் எல்லாம் கொல்றதுக்கு பிளான் பண்றான். அப்புறம் இவங்க எகிப்துக்கு தப்பிச்சு போறாங்க. திரும்ப என்னுடைய எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் நம்ம வசனம் வாசிக்கிறோம். அப்போ பிறந்த உடனேயே இந்த குழந்தைய வந்து எப்படியாவது காலி பண்ணணும். இயேசு கிறிஸ்துவ எப்படியாவது குழந்தையா இருக்கும் போதே காலி பண்ணணுன்றதான் அவனுடைய பிளான். என்ன பண்றான், அதான் பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவருடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றாலும் அவனால கொல்ல முடியல. அவனுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட் அவனால என்ன பண்ண முடியல, தாண்ட முடியல. அவருக்குன்னு ஒரு நேரம் வர்ற வரைக்கும் அவர் மேல அவனால கை போட முடியல. சோ தேவனுக்குன்னு அவனுக்குன்னு ஒரு விளிம்பு, ஒரு வரம்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 13வது, இது வந்து வெளிப்படுத்தல் ஆக்சுவலா வந்து வெளிப்படுத்தல்ல வந்து 13வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். மேலும் பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம், இது வெளிப்படுத்தல் 12. மேலும் பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் இல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரன் மேலும் ஜாதிகள் மேலும் அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இதுல நம்ம பாக்குறோம், அவன் இஷ்டத்துக்கு அவன் எதுவும் பண்ண முடியல. அவனுக்கும் விளிம்பு இருக்கு. பரிசுத்தவான்களை யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்க முடியாது, அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. யாருதான் அதிகாரம் அவங்களுக்கு கொடுக்குறா அப்படின்னா, பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவங்களை ஜெயிக்கிறதுக்கு யாருதான் அதிகாரம் கொடுக்குறான்னா தேவன் தான் கொடுக்குறார். ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு அதிகாரமும் யாரால கொடுக்கப்படுது அப்படின்னா தேவனால தான் கொடுக்கப்படுது. ஒரு லிமிட் வச்சிருக்கிறார். அந்த லிமிட்டை தானே அவனால போக முடியாது. பெருமையானவைகளையும் தூசணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்ப இந்த அதிகாரத்தெல்லாம் யாரு அலோ பண்றா, பர்மிட் பண்றான்னா தேவன் தான் பர்மிட் பண்றார், தேவன் தான் கொடுக்கிறார். இதுதான் நம்ம இந்த வசனத்துல பாய்ச்சிருக்கிறோம். இப்போ முதலாவது தானியல்ல பார்த்தோம், அந்த மக்களை அங்கிருந்து பாபிலோன்ல இருந்து வெளியே விடாம, அதாவது பாரசீக பேரரசுல இருந்து வெளியே விடாம தடுக்கிறதுக்கு யார் முயற்சி பண்றான்னா சாத்தான் முயற்சி பண்றான். ஆனாலும் அவனுக்கு ஒரு வரம்பு இருக்கு. தேவன் என்ன பண்றாருன்னா அவங்கள மக்களை வந்து ரிலீஸ் பண்ணி கொண்டு வராங்கிறத பார்த்தோம். அடுத்தது ரெண்டாவது, யோபுடைய வாழ்க்கையில ஒரு லிமிட் இருக்கு. முதல்ல என்ன பண்ணாத அவனை தொடாத, அடுத்தது அவன் உயிரை எடுக்காது, அங்கேயும் ஒரு லிமிட் இருக்கு. மூன்றாவது, இந்த வசனங்கள்ல வெளிப்படுத்தல் 12 பாக்குறோம், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வச்சிருக்கிறாரு. எவ்வளவு வருஷம் நீ யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டை வச்சு என்ன பண்றாருன்னா ஒரு லிமிட்டை கொடுத்துருக்காருன்றத நம்ம வந்து இதுல வாசிக்கிறோம். இங்க தானியேல் 7வது அதிகாரம் 4, 5, 6. முந்தினது சிங்கத்தை போல் இருந்தது, அதற்கு கழுகின் சட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல் 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. இது எது அப்படின்னா பாபிலோனிய பேரரசு, சிங்கம். பாபிலோன், அந்த சிலையில பாத்தீங்கன்னா தங்கம், சிங்கம், இது மூன்றும் ஒரே இதுதான். இப்ப எல்லாத்தையும் மனுஷ இருதயம் எதற்கு கொடுக்கிறாருன்னா அவங்களுக்கு பாபிலோனிய பேரரசுக்கு கொடுக்கிறாரு. அது என்னங்கிறத பின்னால பார்க்கலாம். பின்பு கரடி கோப்பாகிய வேற 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவி கொண்டிருந்தது. எலும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. இப்ப இது 2வது மிருகம் என்னன்னா கரடி. கரடி ஏன் ஒரு பக்கமா சாஞ்சிருக்குன்னா மேதியாங்கிறது கொஞ்சம் பவர் கம்மியா இருக்கும், பெர்ஷியாங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இப்ப மேதியா பெர்ஷியா, அதனாலதான் ஒரு பக்கம் சாஞ்சிருக்கு. இதுக்கு என்ன பண்ணுதுன்னா இது ஏகப்பட்ட பேரை கொள்ளுவாங்க, அதனாலதான் இது வந்து வெகு மாம்சத்தின் என்று அதுக்கு சொல்லப்படுது. 2வது மிருகம் எதுன்னா பெர்ஷியா, மேதியா.
மூன்றாவது, அதன் பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அது முதுகின் மேல் பட்சியின் சட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. இப்போ உங்க சொல்லப்பட்டது, அளிக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது, எல்லா ராஜ்யத்துக்கும் ஒரு விளிம்பை வச்சிருக்கிறார். இந்த பாபிலோனிய பேரரசுக்கு வெறும் 66 வருஷம். அடுத்தது இந்த மேதியா பெர்ஷியாவுக்கு ஒரு 209 வருஷம், 231 நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது அலெக்சாண்டருக்கு பாத்தீங்கன்னா அந்த சிவிங்கி, அதுக்கு 4 தலைன்னா ஒரு 31 வருஷத்துல அவர் இறந்து போயிடுவாரு. அதற்கப்புறம் அவருடைய தளபதிகள் 4 பேர், தலாமி, கெசாண்டர், லிசிமேக்கஸ், இன்னொருத்தர், 4 பேர் என்ன பண்ணுவாங்க, ராஜ்யத்தை பிரிச்சுக்குவாங்க. ஸோ எல்லாமே சாத்தானுடைய ராஜ்யங்களா இருந்தாலும் அதுக்கு அதிகாரத்தை கொடுக்கறது, அது இவ்வளவு வருஷம் தான் அந்த உலகத்தை ஆளுங்கிறது வந்து யார் கையில தான் இருக்குன்னா தேவன் கொடுத்திருக்கார், தேவன் கையில தான் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அவருடைய பர்மிஷனோட, அவருடைய அனுமதியோட ஒரு வரம்புக்கு உட்பட்டு தான் நடக்குதுங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். பிரபஞ்சத்துல போராட்டம் நடந்தாலும் அது தேவனுடைய கையை மீறி எந்த இடத்துலயுமே போறது இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவனுக்குன்னு ஒரு விளிம்பு இருக்கு. அந்த விளிம்பையும், இப்ப என் மேல ஒரு போராட்டம், எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நான் மண்டியிடும் பொழுது, நான் தேவனிடத்துல மண்டியிட்டு கெஞ்சும் பொழுது அவரை வந்து என்ன பண்றாருன்னா அதை தடுக்கிறாரு. அதனால நம்ம எல்லா வகையிலையும் என்ன சொல்றோம்னா, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு மீட்டிங் நடத்தணுமா, ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஒரு காரியம் நடக்கணுமா, ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆத்மாவை சந்திக்கணுமா, ஜெபம் பண்ணுங்க. அப்போ இந்த ஜெபத்திற்கான வல்லமை என்னன்னா, ஒரு ஜெபம் வந்து அந்த அவனுடைய வரம்புகளை இன்னும் கீழே கொண்டுட்டு போகுங்கிறது தான் நமக்கான பாடம். இப்ப இந்த பாடத்துல எதுக்கு அவனுக்கு வரம்புகளை குறித்து படிக்கிறோம்னா, நம்மளுடைய ஜெபத்தினால அந்த வரம்பை வந்து இன்னும் கீழே கொண்டுட்டு போக முடியும். அவனுடைய வரம்புங்கிறது தான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். நம்ம முதலாவது பார்த்தோம் சாத்தானுக்கு என்னென்ன பேர்கள். ரெண்டாவது, சாத்தானுக்குன்னு ஒரு வரம்புகள் இருக்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம். இது நம்மளுடைய ஜபத்தை வைத்து அந்த வரம்புகளை என்ன பண்ணலாம், கீழே கொண்டு போகலாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது சாத்தானுடைய அடிமைகள். இப்ப இந்த உலகத்துல சாத்தானுடைய அடிமைகள் யாருன்னா, தேவஜனங்கள் இல்லாத மற்ற எல்லாருமே அவருடைய அடிமைகளாக தான் இருக்கிறோம். நாமளும் ஏதோ ஒரு வகையில அவனுடைய அடிமையா தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு உலகத்தை சார்ந்து வாழ்றோம்னா அவனுடைய அடிமையா தான் இருக்கும். எசாயா 14வது அதிகாரம் 7வது வசனம். உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். இந்த சாத்தான் யாரு அப்படின்னா, அவற்றை சிறைப்பட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்ஸ் அவன் என்ன பண்ணுவான், திரும்ப அவங்கள சிறைப்பட்டவங்களை என்ன பண்ண மாட்டான், திரும்ப தேவனிடத்துல அனுப்பவே மாட்டான். உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார். ஒரு மனிதன் சாத்தாண்டு சிறைப்பட்டு கிடக்கிறவன வெளியே கொண்டு வர்றது அவ்வளவு ஈஸி இல்லை. இதான் நம்ம பார்க்கிறோம். சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். நாமெல்லாம் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நமக்கு வந்து சத்தியம் தெரியுது, சத்தியத்தோடைய ஆழம் வரைக்கும் நமக்கு தெரியுது. நம்ம என்ன பண்றோம்னா கேட்கிறோம், கேட்க விடாம தடுத்தாலும் நம்ம வந்து இதுல உட்காந்துக்கிறோம். ஆனா இந்த உலகத்துல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அவன்கிட்ட சிறைப்பட்டு கிடக்குறாங்க. அவங்க என்ன பண்ண மாட்டான், தன் தேவன்கிட்ட அனுப்புறதுக்கு அவன் என்ன பண்றான், அனுப்பவே மாட்டான் அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுது. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 26வது வசனம். பிசாசானனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். இப்ப இந்த உலகத்துல நிறைய ஜனங்கள் அவனுக்கு அடிமைகளா கிடக்குறாங்க. அவன்கிட்ட பிடிபட்டிருக்கிற அவங்கள மயக்கம் தெரிய வச்சு அவனுடைய கண்ணிக்கு நீங்க வைக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும், சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். முதலாவது பார்த்தோம், சாத்தான்னா யாரு, அவனுக்கு என்ன பேரு, அவன் இந்த உலகத்தின் அதிபதி, அது அவனே வச்சுக்கிட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது, அவனுக்கு எக்ஸாம்பிள பார்த்தா அவனுக்குன்னு ஒரு சில வரம்புகள், அது தானியல் காலத்துல யோபுடைய வாழ்க்கையில இருந்து, இல்ல வெளிப்படுத்தல்ல பார்க்கிறோம், இல்ல ஒவ்வொரு ராஜ்யங்களையும் பார்த்தோம். இது எல்லாத்துலயுமே தேவன் அவனுக்குன்னு ஒரு லிமிட்டை வச்சுக்கிறான். அந்த லிமிட்டை அவன் கிராஸ் பண்ண முடியாது. இப்ப இந்த கண்ணியில சிக்கி இருக்கிற அந்த ஜனங்களை அவன் எப்படியும் தேவனுக்கு அனுப்பாம பாத்துக்கலாம், தேவனுடைய வீட்டுக்கு அனுப்பாம என்ன பண்றான்னா பாத்துக்கிறான். ஆனா அப்படி அந்த கண்ணியில பிடிபட்டிருக்க ஜனங்களை நாம மயக்க தெரிய வச்சு அவன் கண்ணிக்கு நீங்க வைக்கிறது நம்மளுடைய கடமை. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு சாந்தமாய் உபதேசிக்க வேண்டும். இப்ப தேவனுடைய சத்தியத்தை சாந்தமானா, இந்த பூமியில இந்த உலகத்துல சாந்தமானவன் யாருன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா மோசே. சோ அந்த அளவுக்கு பொறுமையாக நம்ம பொறுமையா இருந்து
அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி அந்த கண்ணியிலிருந்து விடுவிக்க வைக்கணும். இதற்கு முக்கியமாக என்ன தேவைன்னா ஜெபம் தேவை. இதுதான் நம்ம இந்த தலைப்புல பார்க்கிற ஒரு விஷயம். சரி, இந்த காணொலியில் பங்கு பெற்ற உங்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இதுல இந்த டாபிக் வந்து டிஸ்கஸ் ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபை இறக்கம் நிறைந்த அன்பு தெய்வமே, அருமையான கர்த்தாவே, இந்த இரவு வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சிறு குழுவாக இணைந்து ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகளை கேட்க முடியாம தியானிக்க முடியாது நீர் கொடுத்த மகா பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான சகோதரர் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை நீர் தெளிவா எங்களுக்கு சொன்னீரப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தின் அதிபதிக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே நீர் எப்படி அவனை மேற்கொண்டீரோ அப்படியாக கர்த்தாவே நாங்களும் உடைய வேத வார்த்தையின்படி அவனை மேற்கொள்வதற்கு தேவன் எங்களுக்கு பெலனையும் கிருபைகளையும் தரும்படி ஆட்சேபிக்கிற சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனைகள் ஆண்டவரே, எங்களுடைய செயல்கள் எல்லாம் ஆண்டவரே பிசாசின் ஆதிக்கத்துக்குள் செல்லாதபடி பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோல்ல இருக்க தேவன் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் அப்பா அந்த உலகத்தின் அதிபதிக்கு அடிமையாகாதபடி கர்த்தாவே நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆட்சேபிக்கிற சுவாமி. நீர் திட்டமாய் பேசினீர் உம்முடைய வார்த்தையின் மூலமாக. ஆண்டவரே, அதை கேட்டு ஆண்டவரே அப்பா நாங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாக இந்த உலகத்தில் ஜீவிக்க தேவன் கிருபை செய்வீராக. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய கர்த்தாவே உத்தரவு இல்லாதபடி பிசாசானவன் எங்களை தொட முடியாது சுவாமி. ஆனால் நாங்கள் ஆவியானுடைய ஆளுகைக்குள் நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய ஜீவியத்தில் ஜீவிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைபடுவீராக, பேசுவீராக. ஆண்டவரே, இந்த சத்தியங்களை நல்ல தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை நீர் எங்களுக்குள்ள தரும்படியா ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே அப்பா, இந்த வசனத்தை எங்களுக்காக ஆண்டவரே தயார் பண்ணி சொல்லிக் கொடுக்கக்கூடிய அருமையான சகோதரனை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரே நீர் அவரை ஆசீர்வதியும் உடைய ஞானத்தினால நிரப்பும். ஆண்டவர் இன்னும் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவராக நீர் அவரை நிறுத்தும்படியா ஜெபிக்கிற சுவாமி. அவருடைய கர்த்தாவே ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் நீர் விரிவாக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய இந்த உலகத்தின் உண்ட அந்த தொழில் ஆண்டவரே, அந்த அப்பா அவருடைய கிளினிக் ஆண்டவரே, அவருடைய வேலைகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் அவரோடு இருக்கட்டும். ஆண்டவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் உடைய கரத்தில் ஒப்புடுகிற கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அதிகமாய் நீர் அவரை வல்லமையாய் நீர் பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே, மீண்டுமாக ஆண்டவரே உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஆண்டவரை கேட்கும் வரை தேவனுடைய பிரசன்னம் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களை ஆட்கொள்ளும், நீர் எங்களை ஆளுகை செய்யும். உடைய வல்லமையான கரத்தை எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நல்லதொரு உருக்கமான ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரரையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் சார்.